வணக்கம், நான் உங்கள் இன்ஜினியர் கலையரசன். இது உங்கள் சேனல் கனவு இல்லம் மனை. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டரில் அதிகபட்சமாக ஒரு 5 நிமிஷம் ட்ராவல், கேக்கினர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர், அதிகபட்சம் ஒரு 3 நிமிஷம் ட்ராவலில் கார்ப்பரேஷன் லிமிட்டில் ஆட் ஆகக்கூடிய ஒரு பக்காவான ரெசிடென்ஷியல் ஏரியாவில் நீங்கள் கேட்ட பட்ஜெட்டில் நம்ம ஒரு 2 BHK நார்த் வெஸ்ட் கார்னரில் ஒரு கார்னர் பிளாட்டில் கட்டின வீட்டை நம்ம இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கோம். வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிம்பிள் லொக்கேஷனில் கொஞ்சம் ஒரு மினி லக்ஸூரியஸ் வீடு மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கே ஃப்ரண்ட் அண்ட் எலிவேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இது ஒரு கார்னர் பிளாட்டு. கார் பார்க்கிங் பார்த்திங்க அப்படின்னா கார் வந்து அந்த சைட்லேருந்து ஏற்றிக்கலாம். உங்களுக்கு வெஸ்ட் சைட்லேருந்து இந்த மெயின் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோர் பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். ஒரு பக்காவான ரெசிடென்ஷியல் ஏரியாவில் மினிமம் 3 to 4 இயர்ஸில் ஒரு பக்காவான க்ரோத்தில் அன்றைக்கி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு, உங்களுக்கு தெரியும். அதிலேருந்து இந்த வீடெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் ஒரு 2-3 இயர்ஸில் லேண்டோட காஸ்ட்டு மட்டுமே கிட்டத்தட்ட 60 lakhs ஆகிடும். ஆனால் நம்ம இப்போது ஒரு ஃபுல் வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் 63 லட்சம் ரூபாய்க்கு நம்ம இந்த வீடை கொண்டு வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு. நம்மளோட ஏரியா பார்த்திங்க அப்படின்னா 30x40 அப்படிங்கிற ஒரு பிளாட் சைஸில் ஒரு கார்னர் பிளாட்டில் நம்ம இந்த வீடை பண்ணியிருக்கிறோம். ஒரு கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு லென்த்தியான கார் பார்க்கிங். கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு இனோவா காரில் ஆக்சுவலாக ஒரு இனோவா காரை விட பெரிய கார் கியா கார்னிவில் நிப்பாட்டலாம், அவ்வளோ பெரிய கார் பார்க்கிங். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சம்பு கொடுத்துருக்குறோம், செப்டி டேங்க் கொடுத்துருக்குறோம். அது எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா சோக் பீட் கொடுத்துருக்குறோம், போர்வெல் கொடுத்துருக்குறோம். கார் பார்க்கிங் பார்க்குறதுக்கே உங்களுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு 3 ஸ்டெப்ஸ் ஏறினா அப்படின்னு பார்த்திங்க நம்ம வந்து ஹாலுக்கு போகலாம். வெளியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெஸ்எஸ் ஹேண்ட் ரைட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்குறோம். கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்வெர்ட்டர் வைக்கிற மாதிரி பொசிஷன்ஸ் கொடுத்துருக்குறோம். மோட்டரோட ஸ்விட்சஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்குறோம். ஒரு நல்ல 2 BHK பக்காவான ரெசிடென்ஷியலில் ஒரு டீசெண்டான வீட்டில் லொக்கேஷனில் ஒரு நல்ல பட்ஜெட்டில் வீடு பார்த்துட்டீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த வீட்டை சஜஸ்ட் பண்ணலாம். வாங்க நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போதும் போல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி கேட் கொடுத்துருக்குறோம். எம்எஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீக்வுட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் டபுள் டோரில் கொடுத்துருக்குறோம். அதான் முக்கியமான விஷயம். இப்போ யாருமே டபுள் டோர் கொடுக்குறதில்ல, நம்ம டபுள் டோரில் கொடுத்துருக்குறோம். உள்ளே வந்தோடனே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நீட் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹால் வந்து ஃபால் சீலிங் பார்த்திங்க அப்படின்னா வீட்டோட எலிவேஷன் கலருக்கு ஏற்ற மாதிரி சேம் அதே கலரில் அப்படியே நம்ம வந்து எலிவேஷனில் கொடுத்து என்ன கலர் கொடுத்துருக்கோமோ அதே ஃபால் சீலிங்கும் ஃபுல்லாக கொடுத்துருக்குறோம். ஒரு 2 விண்டோஸ் தாராளமாக ஏர் சர்க்குலேஷன் ஆகணும், வெளிச்சம் ஒரு 2 விண்டோ ஃபுல்லாகவே இந்த ஹாலில் கொடுத்துருக்குறோம். அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா வெளிச்சம் இப்போ வந்து நம்ம வந்து டே டைமில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். வெளிச்சம் எப்படி இருக்குங்கிறத மட்டும் பாருங்கள். அதில் வந்து ஃபால் சீலிங் பார்த்திங்கன்னா இந்த லைட்டை பாருங்கள். ஆக்சுவலாக ஒரு ரன்னிங் லைட் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம், ஒரு வித்தியாசமான ஒரு லைட்டில் கொடுத்துருக்குறோம். முக்கியமாக டிவி யூனிட் ப்ளைவுட் வித் மைக்கால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவி யூனிட் கொடுத்துருக்குறோம். எப்படி இருக்குது பாருங்கள், டிவி யூனிட்டே சேம் ஒரு நீட் டிசைனில் ஒரு பார்க்குறதுக்கே ரிச் கொடுக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எப்படின்னா பூஜா யூனிட் கொடுத்துருக்கோம். அதில் பூஜா யூனிட்டும் சேம் இதிலே அட்டாச் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஹாலில் பற்றி பேசுறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த வீட்டோட கிச்சன் வந்து ஒரு செமி மாடுலர் கிச்சன். சேம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் வயலட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே அந்த கலர் காம்பினேஷனில் தான் நம்ம வந்து இந்த வீட்டை வந்து டிசைன் அந்த கிச்சனை டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஃபுல்லாகவே கிளாஸ் டைப் பண்ணி உள்ளே இருக்க வந்து திங்ஸ் வந்து ப்ரொவிஷன் ஆகிறதுக்காக ஃபுல்லாக இந்த ஒரு ரோ மட்டும் கிளாஸில் ப்ரொவிஷன் பண்ணியிருக்கிறோம். ஃபுல்லாகவே 7 feet டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறோம். எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுத்துருக்குறோம். 3 feet வந்து பார்த்திங்கன்னா கிரானைட் கிச்சன் டேபிள் கொடுத்துருக்குறோம். சிங்க் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ல கொடுத்துருக்குறோம். வாட்டர் பொசிஷன் ஃபுல்லாக ஃப்ளோவில் வரும் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செமி மாடல் கிச்சன் மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கணுமோ எல்லாமே தாராளமாக இந்த வீட்டில் இந்த கிச்சனில் நம்ம அவ்வளோ பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இந்த வீட்டோட பேக் டோர் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா கிச்சன் சைடில் தான் இருக்குது. ஒரு 2 feet பின்னாடி போனீங்க அப்படின்னா ஒரு 2 அடி இருக்கும் செட் பேக் ஏரியா. அந்த வீடு சுற்றி வர மாதிரி ஒரு செட் பேக் ஏரியா கொடுத்துருக்குறோம். ப்ரொவிஷன்ஸுக்கு, மெயின்டெனன்ஸுக்கு, பெயிண்டிங்க்கு, ப்ளம்பிங் ஒர்க்கு எல்லாத்துக்குமே தாராளமாக நீங்கள் இந்த வீட்டை நம்ம வீட்டை வாங்க போகிறத நீங்கள் வீட்டை தாராளமாக நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். இந்த வீடோட லொக்கேஷன் ரொம்ப அருமையான லொக்கேஷன். திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப பக்கம். ஃப்யூச்சரில் இதோட வேல்யூ உங்களுக்கு எங்கேயோ போய்டும். நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட லொக்கேஷன்ஸ் அந்த ரெசிடென்ஷியல் ஏரியா எப்படின்னு தெரியும். இந்த ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காமன் ஏரியா. வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறோம். ஒரு வாஷிங் மிஷின் உள்ளே பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாஷ் மிஷின் கொடுத்துருக்குறோம். இங்கே ஹாலில் வந்து நீங்கள் வந்து
டைனிங் டேபிள் கூட போனிக்கலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய ஹால். இந்த காரில் நீங்கள் டைனிங் டேபிள் ப்ரொவிஷன் பண்ணிங்க அப்படின்னா சாப்பிட்டு நீங்கள் இருந்துச்சு கை வாஷ் பண்ணுறதுக்காக ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே ஒரு பிளானில் பண்ணால் நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் நம்ம பார்க்க போகிறோம். மாஸ்டர் பெட்ரூம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அட்டாச் பண்ணியிருப்போம் அப்படின்னு. அதே மாதிரி தான் சேம் தான் ஒரு மாஸ்டர் பெட்ரூம். ஒரு 10க்கு 12 அப்படிங்கிற சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சோட பண்ணியிருக்கிறோம். வந்து இப்போ லாஃப்டன் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறோம். பார்க்குறதுக்கே உங்களுக்கு வீடு நல்லாயிருக்கும். ப்ளஸ் இந்த வீடோட ப்ரௌன் மேக்ஸிமம் இல்லை அந்த வீடோட கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட் கலர்ஸில் கொடுத்துருப்போம். பார்த்து வாட்ச் எல்லாமே வந்து லைட் கலர்ஸில் கொடுத்துருப்போம். 2 விண்டோஸ் கொடுத்துருக்கோம். மினிமம் 10க்கு 10 ரூமில் ஒரு விண்டோ தான் கொடுப்பாங்க. நம்ம ஒரு விண்டோஸ் 2 விண்டோஸ் கொடுத்துருக்கோம். பார்க்குறதுக்கே உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் லுக்கில் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்குறோம். 6x4 உங்களுக்கு வீடு கொடுத்துருக்கோம். 6x4ங்கிற சைஸில் உங்களுக்கு வந்து அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்குறோம். வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டு. எப்போதுமே வந்து மாஸ்டர் பெட்ரூமில் வெஸ்டர்ன் டாய்லெட் தான் கொடுப்போம். அதே மாதிரி தான் சேம் இதே நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துட்டோம். அடுத்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்க்கறதுக்கு முன்னாடி சென்டரில் வந்து ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்குறோம். இதுவுமே உங்களுக்கு 7 feet டைல்ஸ் லே பண்ணி இந்தியன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணி டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீன் அண்ட் ஆஷ் கலர் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷனில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் வீடியோவில். உங்களுக்கு இன்னும் நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அந்த வீட்டோட கலர்ஸ் இன்னும் உங்களுக்கு லொக்கேஷன் எல்லாம் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே சேம் தான். உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு லாஃப்ட்டு ஃபுல்லாகவே வுட் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் இது வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸுக்காக உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்குறோம். இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன், ஹால், பெட்ரூம் எல்லாமே கொஞ்சம் ஸ்பேசியஸாக கொடுத்துருப்போம். டாய்லெட் எல்லாமே கண்டிப்பாக இந்த வீட்டை நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடிக்குன்னு சொல்லப்பட்டீங்க. நிறைய பேர் கார்னர் வீடு தேடிட்டு இருப்பீங்க. முக்கால்வாசி நார்த் வெஸ்ட் தேடிட்டு இருப்பீங்க. நார்த் வெஸ்ட் கார்னரில் ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஒரு 1000 பில்டப்பில் நம்ம இந்த வீட்டை கொண்டு வந்திருக்கோம். ஸோ மக்களே இந்த வீட்டோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே டெரஸ் போயிட்டு ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியான்னு சொன்னேன். டெரஸ் போயிட்டு இந்த வீட்டை சுற்றி எவ்வளோ வீடுகள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு பார்வை பார்த்து வந்துருங்க. ஃபைனலாக நம்ம இந்த வீட்டோட எண்டுக்கு வந்துட்டோம். அந்த வீட்டோட டூர் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இதோட லேண்டு பார்த்தீங்க அப்படின்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டு. பில்டப் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டு. ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் கார்னர் பிளாட்டு. மெயின் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் இருக்கும். இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வெறும் 63 லட்சம் ரூபாய் தான். ஸோ மக்களே நாளைக்கு பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட்லாம் வந்ததுக்கப்புறம் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் பீக் ஆகிறதுக்குள்ளே உடனே இந்த வீட்டை நீங்கள் பார்த்து சைட்டிஸ் பண்ணி புக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.